பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் பாகிஸ்தான் ஏவுகணையை இடைமறித்து அழித்தது இந்தியா. சம்பவ இடத்திலிருந்து ஏவுகணையின் பாகங்கள் சேகரிப்பு. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்திய ராணுவ தளவாடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தான் எடுத்த நடவடிக்கையை இந்தியாவும் எடுத்துள்ளதாக இந்திய ராணுவம் மற்றும் வெளியுறவுத்துறை கூட்டாக அறிவிப்பு. இந்தியாவின் தாக்குதல் தொடர்பாக தவறான தகவல்களை பாகிஸ்தான் பரப்பி வருவதாக வெளியுறவுத்துறை குற்றச்சாட்டு. பதற்றத்தை இந்தியா ஏற்படுத்தவில்லை என்றும் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாகவே பயங்கரவாத முகாம்கள் தாக்கப்பட்டதாகவும் விளக்கம். பல்வேறு பயங்கரவாத அமைப்புகளின் இல்லமாக பாகிஸ்தான் உள்ளது. உலகில் நடந்த பல்வேறு தாக்குதல்களில் பாகிஸ்தானின் பங்கு உள்ளதாக கூறப்படுவதாகவும் வெளியுறவுத்துறை குற்றச்சாட்டு. பாகிஸ்தானின் ஏவுகணை ட்ரோன்கள் நடுவானில் தாக்கி அழிக்கப்பட்டன. பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு ரேடார் அமைப்புகளையும் தாக்கி அழித்ததாக கர்னல் சோபியா குரேஷி தகவல். பஞ்சாப் காவல்துறை அதிகாரிகள் பணியாளர்களுக்கான அனைத்து விடுமுறைகளும் உடனடியாக ரத்து. எந்தவொரு மருத்துவ அவசர நிலையையும் கையாள 24 மணி நேரமும் தயாராக இருக்குமாறும் அறிவுறுத்தல். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எதிரொலியாக ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள பாகிஸ்தான் எல்லை மூடல். ராஜஸ்தானின் எல்லை மாவட்டங்களான பார்மர், ஜோத்பூர், பிகானீர், ஜெய்சால்மரில் பலத்த பாதுகாப்பு. பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் இந்தியா திருப்பி தாக்கும். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி. ஆயுதங்களை குறித்த நேரத்திற்குள் உற்பத்தி செய்வதை உறுதி செய்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தகவல். ஆயுத உற்பத்தியில் தரம் மற்றும் எண்ணிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளதாகவும் விளக்கம். தேசிய பாதுகாப்பு குறித்து மத்திய அரசின் பல்துறை செயலாளர்களுடன் பிரதமர் மோடி உயர்மட்ட ஆலோசனை. அணு உலை உள்ளிட்ட இந்தியாவின் முக்கிய உட்கட்டமைப்புகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய பிரதமர் அறிவுரை. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நீடிக்கும் நிலையில் அணிசேரா கொள்கையை கடைபிடிப்பதாக இலங்கை அறிவிப்பு. இலங்கை வான்வெளியை பயன்படுத்தி மற்றொரு நாட்டை தாக்குவதை அனுமதிக்க மாட்டோம் என்றும் திட்டவட்டம். பாகிஸ்தானின் லாகூர் நகரில் உள்ள அமெரிக்க தூதரக அதிகாரிகளை பாதுகாப்பான இடங்களில் தங்க அமெரிக்கா உத்தரவு. லாகூர் மற்றும் அதனை சுற்றி ட்ரோன் தாக்குதல்கள், வான்வெளி ஊடுருவல்கள் நடைபெறுவதால் நடவடிக்கை. இந்தியாவுக்கு எதிராக சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்ட தனியார் பல்கலைக்கழக பேராசிரியை பணியிடை நீக்கம். சமூக வலைதளத்தில் பேசுபொருளான நிலையில் பல்கலைக்கழக நிர்வாகம் அதிரடி உத்தரவு. தமிழகத்தில் நடந்த +2 பொதுத் தேர்வில் 95% பேர் தேர்ச்சி. 4,05,472 மாணவிகளும் 3,47,670 மாணவர்களும் தேர்ச்சி. +2 மதிப்பெண் பட்டியலை தேர்வுத்துறை இணையதளத்திலிருந்து 12ஆம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விடைத்தாள் நகல் கேட்டு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் 13 முதல் 17ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிப்பு. +2 பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு ஜூன் 25ஆம் தேதி முதல் துணை தேர்வு. மே 14 முதல் துணை தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. +2 தேர்வில் தேர்ச்சி பெற இயலாத மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நமது அரசு செய்யும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. பெற்றோர்கள் எந்த அழுத்தத்தையும் ஏற்படுத்தாமல் பிள்ளைகள் விரும்பிய துறைகளை தேர்ந்தெடுக்க ஊக்குவிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள்.
திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தேர்தலுக்கு முன் அதிமுக கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வரும் என்றும் நம்பிக்கை. நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீடு ஜப்தி செய்த உத்தரவை ரத்து செய்த தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்க மறுப்பு. சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவு. அமைச்சர்கள் துரைமுருகன், ரகுபதி ஆகியோரின் இலாகாக்கள் மாற்றம். அமைச்சர் துரைமுருகனுக்கு சட்டத்துறையும், ரகுபதிக்கு கனிம வளம் மற்றும் சுரங்கத்துறையும் ஒதுக்கீடு. கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கு 10% கேளிக்கை வரி விதிக்கும் மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல். தமிழக அரசு நிறைவேற்றிய மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்த நிலையில் அரசிதழில் வெளியீடு. திருச்சியில் நடிகர் சிவாஜி சிலையை திறக்க வந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. சாலையில் நடந்து சென்று பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார் முதல்வர் ஸ்டாலின். திருச்சி புத்தூர் நாள் ரோடு பகுதியில் நடிகர் சிவாஜி கணேசனின் சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். சிவாஜியின் மகன்கள் பிரபு மற்றும் ராம்குமார், பிரபுவின் மகன் விக்ரம் பிரபு உள்ளிட்ட குடும்பத்தினர் பங்கேற்பு. ஆளுநர் RN ரவியுடன் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திடீர் சந்திப்பு. அரை மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தியதாக தகவல். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 14ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஒரு சவரன் 73,040 ரூபாய்க்கு விற்பனை. இரு கைகளை இழந்தும் +2 பொதுத் தேர்வில் 471 மதிப்பெண் எடுத்த கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த மாணவனுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உதவிக்கரம். மாணவனுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்ய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு உத்தரவு. கரூரில் போலி ஆவணங்கள் தயாரித்து கொடுத்ததாக கைது செய்யப்பட்டவர்களை ஜெராக்ஸ் கடைகளுக்கு அழைத்து சென்று விசாரணை. ஆவணங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களை பறிமுதல் செய்த போலீசார். குடிப்பழக்கம் இல்லாதவர் மீது மது அருந்தி வாகனம் ஓட்டியதாக பொய் வழக்கு பதிவு செய்த விவகாரம். பாதிக்கப்பட்ட கடலூரைச் சேர்ந்த நபருக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசுக்கு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு. சென்னை அயனாவரத்தில் முகத்தில் ஸ்ப்ரே அடித்து மூதாட்டியின் கழுத்தில் இருந்த 5 சவரன் நகை பறிப்பு. லோன் ஆப்பில் வாங்கிய கடனை அடைக்க தாயின் கழுத்தில் இருந்த செயினை பறித்ததாக கைது செய்யப்பட்ட மகன் வாக்குமூலம். மணிமுத்தாறு பேரூராட்சி தலைவி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி. பேரூராட்சி தலைவர் பதவியை இழந்ததாக விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தகவல். புதிய போப்பை தேர்வு செய்வதில் தொடரும் இழுபறி. புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான வாக்கெடுப்பு மீண்டும் தோல்வியில் முடிந்ததாக தகவல். கேரள மாநிலம் கொல்லத்தில் ஹோட்டலில் ரகளையில் ஈடுபட்ட ஜெயிலர் பட வில்லன் நடிகர் விநாயகன் மீண்டும் கைது. மதுபோதையில் வெளிநாட்டு பெண்மணிக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக அளிக்கப்பட்ட புகார் அடிப்படையில் போலீசார் நடவடிக்கை. IPL தொடரின் இன்றைய போட்டியில் பஞ்சாப் மற்றும் டெல்லி அணிகள் பல பரீட்சை. தரம்சாலாவில் மழை பெய்வதால் டாஸ் போடுவதில் தாமதம்.